ஸ்டார் இந்த படத்தை பற்றி நம்ம இந்த வாரம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நல்ல வேலையாக அந்த படத்தை நான் பார்த்துட்டணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் 9 மணி ஷோ வெற்றி தேட்டரில் பார்க்கலான்னு பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. இங்கே அனகாப்தூரில் இருக்க கணேஷ் தேட்டர்லாம் பார்க்க வந்தேன். அதனால தான் சரி உடனே இங்கேயே நம்ம ரிவ்யூ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமே நான் வீடியோ எடுத்து போனேன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்க்குறவங்க தான் பார்க்க போகிறீங்க, அது வேறு விஷயம். சரி ஓகே, வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். ஸ்டார்னால் வானத்தில் இருக்க ஸ்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு படத்தில் பெரிய ஆளாக அவன் நடிக்கிறதுல பெரிய ஆளாக ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹீரோ நினைக்கிறார். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். சரி, படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய இருக்குது. மைனஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் லேகாக இருக்குது. இது மட்டும்தான் நான் மைனஸாக பார்த்தேன். மற்றபடி நிறைய ப்ளஸ்ஸு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் நான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப 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 அழகாக அதோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையில் ஒரு பாட்டு வந்தது. அதை வைக்காமல் விட்டுட்டார் யுவன் சங்கர் ராஜா. இதில் அந்த பாட்டை வச்சுருக்காரு. என்ன பாட்டுன்றதை நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எதனா ஒரு படத்தில் வந்துடாதா அப்படின்னு பார்த்தேன். இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா போட்டது எனக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தில் ஹீரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோட அப்பா ஹீரோவாக நடிச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்ல ஒரு காட் ஃபாதராக இருக்கார் அந்த பையனுக்கு. இதை நான் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். மண்டை ரொம்ப காயுது, அதனால் நிறைய ப்ளஸ்ஸை சொல்லிட்டேன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு ஜாஸ்தியாக தூண்டோன்றதுனால தான் இந்த வெயிலையும் நான் நிறைய ப்ளஸ்ஸை சொல்கிறேன். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் சில பல மைனஸ் இருக்குது. ஆனால் அதை தாண்டியும் இந்த படத்தை நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட உயிருக்கும் மேலே இருக்கிற டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அது தப்பே கிடையாது. நம்மளோட 120 ரூபா காசும் கண்டிப்பாக ஒர்த்து. இதை தாண்டி வேறு எதனாச்சும் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸ் இது ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளுக்கு அட பாவீங்களா என்னடா இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கடைசியில் அது எதிர்பார்க்க முடியாத ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நான் நிறைய படம் பார்த்ததுனாலையா என்னன்னு தெரில, என்னால் அடுத்தடுத்த சீனை கெஸ் பண்ண முடியுது. அதை நார்மல் ஆடியன்ஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு அது கெஸ் பண்ண முடிஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதை ஆஸ் அ பர்சனலாக எனக்கு அது சின்ன ஒரு மைனஸாக தெரிஞ்சுது. ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு அந்த கெஸ்ஸு இருக்காது அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் நீங்கள் தாராளமாகவே இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நாள் கழித்து நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் நம்மளுக்கு இருக்குது. சரி மக்களே, வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.